கேட்ட மனவாள பாண்டவர்கள் நடுவில் பார்க்கிறதா தகும் அர்ஜுனன் தான். ஏன் அவன் எப்படி பண்ணுவேன்? அவன் செங்கை நீண்ட காடி உங்க விருப்பம் அர்ஜுன பெருமாள் பாண்டவர் நடுவில் அர்ஜுன பெருமாள் இருப்போம். தனிசேகமாக வாழப்பட்டது தங்க சுபத்ரா அந்த அம்மா என்ன அந்த அம்மா என்ன எங்க அது மனக்காலத்தில் அறிய வேண்டும். சீக்கிரமா சென்று சின்ன வழியான்னு சொல்லி சரி, அப்படி இருந்தாலும் கற்பகம் போன்ற அற்புதமாகிய நல்லா இருப்பா. இது நான் கும்பிடு சைடு கும்பிடாக்குது. சைடு கும்பிட்டு கூட நான் எப்பவுமே இப்படித்தான் கும்பிட்டு கொஞ்ச நாளா. எப்படி சைடா? ஆமா ஆமா. ஏன்பா அப்படி? ஏன்னா காஞ்சிபுரத்துல எருதுராஜ் கோயில் இல்ல? ஏண்டா எருதுராஜ் கோயில் இல்லப்பா, வரதராஜ பெருமாள் கோவில். அங்க தேங்காய் எடுத்து ஓடிச்சு, தேங்காய் கல்புரம் எடுத்து போனேன். ஆமா, தேங்காய் கொளுத்தனு, கல்புரத்தை ஓடிச்சேன். எல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க. தேங்காயை கொளுத்துனானா, கற்பூரத்தை ஏத்திட்டானா, உடைச்சிட்டானா. கல்புரத்தை ஏத்தி தேங்காய் உடைச்சிட்டு. ஆமா பெருமாளே உன் கிருபையால் ஆமா இந்த முறை 3 முறை பார்த்தேன். அத்தி வருதுற. அத்தி வருதுற. ஆமா ஆமா.
இன்னொரு தடவை பார்க்கறது நான் இருப்பணும் பூடுவணும் சொல்ல முடியாது. ஏன்னா 40 வருடத்திற்கு ஒரு முறை அவரு தோன்றுகிறார். குத்து குத்து இந்த குத்து ஏன்னா பொம்மைங்களா ஆனா நாக்கு போட்டு வந்துருக்கா தொடர்ந்து பேச 40 வருடத்திற்கு ஒரு முறை தோன்றுகிறார் பகவான். இன்னொரு முறை பார்க்க குடும்பம் இருக்காது எனக்கு நல்லா தெரியும். அதனால அவருக்கு போய் வாட்ஸ்அப் ஆமா கொளுத்து பெருமாளே ஆமா அப்படி சாமி கூப்பிட்டு திரும்பி பார்த்தா 4 முடி நவத்தி முடுக்கிறாமா அவனும். உடச்சா 2 முடி தான் வரும். 4 முடி 2 தாங்க இல்ல 2 தாங்க கொண்டு போனியா? சரி எத்துமான பாவி கீழே ஒரு முடி விட்டு மேல 2 முடினா எத்துமானா? ஆமா எல்லாத்தையும் எத்து போட்டோம். அதுல இருந்து பகவானே நான் கும்பிடுறேன். உனக்கு நேர்பார்வை கிடையாது. சைடு நான் உன்னை கும்பிடுறேன், என்ன கண்டுக்கோ. ஆமா கொண்டுக்கோ கொண்டுக்கோ என் பொருளை நான் கண்டுக்கிறேன் அப்படின்னு இப்படிதான் சைடு கும்பிடுதா. சரி என்னப்பா இந்த பேர் முடிப்பாது இந்த பேசி இதுக்கெல்லாம் தான் வருவாரு. யாரும் ஆச்சாரக்காதீங்க. நம்ம கம்பெனியே சின்ன பையன். என்ன வயசு போகுது அவருக்கு? என்ன வயசு ஆகுது? என்ன சொல்ல போனா 96 வயசு இருக்கு. அவன் தான் பிள்ளைக்காவே இந்த கம்பெனிலே. சரி அப்படி இருந்தாலும் உன் கதையை விடு, என் கதையை தொடு. கற்பக போன்ற அற்புதமாகிய இச்சபைதனில் வந்தவர் இன்னார் யார் தெரிகிறதா? சொன்னா தெரியுமா? சொன்னால் தெரியும் அல்லவா? புறப்படுவா பங்கிட்டு மந்த மோயில் நீலாமாதி மதன சிங்காமாதி இதுவா என்ன நாடி? வடமதுராபுரி. வடமதுராபுரி ஆளக்கூடியவர் யார்? பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்திக்கும் கண்ணபுரானுக்கும் வடமதுராபுரி வாசனாய் விளங்கும் எம்பெருமான் கண்ணனுக்கும் ஆமா பின் பிறந்த என் பெயரோ சுபத்ரா. நீங்க தானே அம்மா? அல்லது சுபத்ரை தேவி. சுபத்ரா. ஆமா சுபத்திரை. சுபத்ரா அல்லது சுபத்ரா தேவி என்று தெரிவிப்பார். ஐயோ அப்படி இருந்தாலும் எப்படி வருகின்றேன்? எப்படி? மெருவென்றால் அழகு. அழகு பொருந்திய அடியே யாதவ குலத்திலே உதிர்த்த யாதவ குலத்திலே உதித்தவர் அடியே அழகு பொருந்திய சுபத்ரா தேவி. சுபத்ரா என்று தெரிவிப்பார். என் அருகாமையில யார் யார்? சகிமார்கள். ஆமாமா. சகி என்றால் யார்? தோழி பெண்கள். தோழி பெண்கள் இருக்க பெருமையா வாழ்ந்து கொண்டு வர. ஆமாமா குறை முடியுமா? ஒரே தனி சேஷ. அப்படி இருந்தாலும் என் மனதிலே நான் யாரை நிறுத்துவாரு? யாருன்னு சொல்லுமா?
வாரில் உள்ள பூக்கள்